வாத்தியாரே வாத்தியாரே, அதே பாறைப்பட்டிதான். ஆமா, இதே ஊர் தான். அக்டோபர் 30 அத்த ஜாம நேரத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு, சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தூர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகையை தீயெடுத்து பாட்டுவது போல் இருக்கு மதுக்குடி மனுஷனுக்கு என்றாரு. மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அத்த ஜாம நேரத்தில முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம், கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம் கடவுள்கள் செயல இல்லை என்றாரு. கடவுள்கள் செயல இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் களவாணி பயல கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என்னிடம் முக்குளத்தூர் இளைஞர்கள் எல்லாம் கேட்டதாக சொன்னாரு. ஊர் மாதிரி வரல, ஆளு மாதிரி வந்துட்டேன். கடலா இருந்துச்சடா, கடலா இருந்துச்சு. எந்த பைய கண்ணு வட்டு போச்சோ. இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே இங்கனையெல்லாம் அந்த செகதி நான் பார்க்கவே இல்லையாடா. என் தம்பிய உழப்புன்னு அவன் பாதம். பொம்பளையாலாம் காணா, அதுக்குள்ள 100 நாள் வேலைக்கு போயிடுச்சலா. நான் இங்கே அனுப்புனேன். அந்த 1 மணி தான் டயம். நான் சொன்னாப்பல நீ இருந்துருவியாக்க. நீ எப்படி இருந்துட்ட ஒத்தையில பயந்துக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டியா கிர்னி. என்னைய பார்க்கும்போது எல்லாத்துக்கும் திண்டுக்கல்ல கறிக்கடை ஓனர் மாதிரியே தெரியும். ஆனா நான் சாதாரண ஆள் கிடையாது. என்ன சொல்ல வரேன், இந்த 2 பேர்த்த விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா பேரை சொன்னா திண்டுக்கல்ல இருந்து கோயம்புத்தூர் ரோட்ல எந்த பஸ்ஸும் ஓடாது. ஏன் ஊட படுத்துக்கிறாரு. எங்க அப்பா பேரு ஓஸ். வருங்காலத்தில் நாடகத்தை நடத்துறது ரொம்ப சிரமம். எங்க அப்பாவுக்கு ஓசுன்னு வேணாது பேர் வைப்பானா. எங்க அம்மா அதுக்கு பேர் வை. எங்க அப்பா பேரு நம்பிராஜன். அவ்வளவுதான். இந்த நாடகத்தில் அதான் சொல்ல முடியும். எங்க அம்மாவை போய் சகிலான்னு சொல்ல முடியும். பள்ளியம்மன் நாடகத்தில் அதே கதை. யாருமே இல்லாத இடத்துக்கு யாருக்கு பாட்டி விற்கிற
சோன மயனே 7 வருஷமா அதே ட்ரம்மும் நீ மாறலையா ஐயா? காப்பி அதே தானா? 7 வருஷமா சுட வச்சு இன்னும் விக்கிறியா? நான் வளர்த்த அரும்பார நேத்து காலையில 3 மணி இருக்கும். 3 மணி இருக்கும்னா ஏன் போட்டு அடிக்கிறியா? 3 மணி தான். 3:15 இருக்கும். 3:30 இருக்கும். 3:45 இருக்கும். 4 மணி இருக்குங்க. சீட்டை அத்துட்டானா. 4 மணிக்கு எங்க அப்பா எந்திரிச்சு 4 மணிக்கு எப்படி இப்படி நொப்பத்தா வீட்டில் 4:30 இருக்கும். 5 மணி இருக்கும். ஒரு 5:30 இருக்குமா? 6 மணி இருக்கு. விடிஞ்சிருச்சுடா. நான் சொல்ல வந்த கதை நானே லூசு குடிச்சிருச்சுடா. விடிஞ்சிருச்சு. சூரியன் ஊசிருச்சு. 7 மணி இருக்கான். 8:15 இருக்கான். மகனே வீரத்தவா அப்படின்றாரு எங்க அப்பா. என்னப்பான்னு சொல்லிட்டு பக்கத்துல உடனே வீட்டை விட்டு வெளியே ஓடான்ட்டார். ஓ மை காட். அவருக்கு என்ன பிரச்சனையோ 7 மணியே பார்த்துச்சுங்க அம்மா. ஆண்டா பெத்துருச்சு. இந்தா 8வது வேலைக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு ரெடி ஆகிறேன். போடா. 7 பிள்ளை ஏன்? அதுதான் 7வது ஆளு. நீங்க அண்ணன் தானே பித்து பிடிச்சி திட்டுற. எங்க குல வழக்கம் ஆண்கள் வேட்டையாடும், பருவம் அடைந்த பெண்கள் திணைப்பணம் காப்பது. காட்டுக்கு போடா அப்படின்ட்டார். போக முடியாத பெண்ணே, சோறு இல்லை தெருவில் தர்றான்ட்டார். ஆனா எனக்கு 2 தாரம், 2 கொண்டாட்டி. பரவாயில்லையா? என்னமோ லாட்டரி சீட்டில் 1 லட்சம் விழுந்த மாதிரி பரவாயில்லையா? நான் சீட்டு எழுத்து எனக்கு 70,000 விழுந்த மாதிரி சொல்றேன். ஒன்னு ஆந்து, இன்னொன்னு சாந்து. ஆனந்தி மாமா, நான் ஒன்னு நினைச்சேன், நீ எவன நினைச்ச? குத்துதே மடுவு குத்துதே. இதை வச்சு உரசக்கூடாதுன்னு சொல்லி போன மேலே தான் செருப்பு அடித்தேன். அன்னைக்கு அப்படித்தான் கீறி விட்டுருச்சு. கண்ணே மாமா, என்ன அடமான ஆம்பளை வயசு மாதிரி தெரியுது. பனிக்கு லேசா தொண்டை அடப்பா இருக்கு, தொண்டையும் அடப்பா இருக்கு. கொத்து. அடுத்த வருஷம் ஒரு ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ தூக்கிட்டு இந்த காளியாத்தா வாசல்ல வந்து நம்ம நிக்கணும். சத்தியமா அது நடக்காது மாமா. சட்டியை கலட்டினா அப்படி நடக்கும். சட்டியை கலட்டினாலும் நடக்காது. ஏன் ஆனந்தி? எனக்கு கற்பப்பை எடுத்தே 75 வருஷம் ஆச்சு மாமா. 75 வருஷம். இது என்னது சடை உடிச்சு கிடக்கு? இந்த முடியை பார்த்து எந்த ஆம்பளைக்கிற மூடு வரும்? வலுவலுன்னு இருக்கணும். லேசரை போட்டு எடுத்தா. கண்ணே மாமா, மாமா மாமா, இதை சொல்லிட்டேன் வர்றவாங்க போறேன். கண்ணே மாமா, நான் உன்னை என்ன செய்வேன்? குப்பரை போட்டுக்கிட்டு ஈயம் பூசுங்க மாமா. உன் தங்கச்சி ஒருத்தி இருக்கா. தங்கச்சியா? நான் உங்களுக்கு என்ன உர வச்சேன்? என் கையில உரைச்சலா இல்ல என் காலில் உரைச்சலா? என் டவுசர் அதுக்கு எடுத்து போட்டுட்டே வர்றேன். அதை போடும் போது எனக்கு கத்தால வாட வருது. பிரதி வந்து வாரு இந்த கசடை. எதனாச்சும் சும்மா என்னாச்சு? யார் மாமாவ? எந்த கட்டம் தெரியல, இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கு. இந்த இடம்லாம் பேசாத. அவ கோயிலுக்கு முடி வச்சிருக்கா. எந்த முடி? ஒட்டு முடிதான். எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? யாருவ? நீ இளையதாரம். நான் இளையதாரத்துக்கு பேர் வந்து இளையவடியா. அப்ப நானு நீ தான் பஸ் ஸ்டாண்டு தேவடியா. பொத்து. யார் மாமாவ? உங்க அக்கா. எனக்கு அக்காவே இல்ல. ஏன் பொண்டாட்டி உனக்கு என்ன சின்னம்மா வேணும்? பொண்டாட்டியா? இவளா? இவ போல பொம்பளையா? எனக்கு சந்தேகமா இருக்கு.
அந்த நெத்தி பேட்டரிய மூடுத்தா. வெயிலுக்கு வந்த வேடம் கட்டி மாதிரி இருக்கு. என்னது இது மாமா? இது யாரு மாமா? இல்ல ஏண்டி உனக்கு ரசனையே இல்லையா? இது ஒரு பொம்பளை ஆவலாம். உனக்கு புருஷனே கிடைக்கல. உனக்கு புருஷனே இல்லையா? ஏன் புருஷனை எடுத்து வருதுறியா? மணி கிட்ட ஒரு கொட்டை கம்ப வாங்கிட்டு நீ போக வேண்டியாண்டி. ஏன் புருஷனை எடுத்து ஏன் அவர்ட்ட மைக் செட்டை வாங்கிட்டு நீ போக வேண்டியதானே? அங்க இருந்து நீ பாரு எப்படியே பாரு இதையும் பாரு எடுத்துற பாரு. தேவல அடுத்த புருஷனுக்கு இப்படி ஆசைப்படாத. ஏய் ஏன் புருஷனுக்கு நீ தாண்டி ஆசைப்படுற? ஆசைப்படுறதுக்கு நீ அறுத்து போட்டு தெருவுல இல்லையா அப்படி இப்படி. யார் அறுத்து போட்டு காலமிச்சிட்ட இது அப்பயே நீங்க அறுத்து போட்டிருந்தா இந்த நிலைமை உங்களுக்கு தேவையா? சண்டை ஒரு சரி என்ன ஏமை மொத்தா என்னமா உனக்கு அக்காலும் தங்கச்சி ஒரே குக்கர்ல சமைக்கணும். குக்கர்லையா? நான் ஒரே விசில புடிச்சு அடிக்கணும். சங்கூதிட்டாங்க மில்லுக்கு வா போ. தங்கச்சி என் தங்கச்சி என்ன கோலத்துல வருதோ. குறுந்தோள் காத்துல ஆடுது கண்ணன தேடுது. வாழையில வாழை வாசலில் ஆடுது வேலைய கூறுது. கதகதையா காரணமா கல்யாண தோரணமா காத்தாடுது. ஆஹா நல்ல 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 ஓல குறுந்தோள் காத்துல ஆடுது கண்ணன தேடுது. வாழையில வாழை வாசலில் ஆடுது வேலைய கூறுது. சந்தனத்தை பூசாம சம்மந்தத்தை பேசாம சேர்ந்தது என்ன காத்து பூவு பூசாம. சந்தனத்தை பூசாம சம்மந்தத்தை பேசாம சேர்ந்தது என்ன காத்து பூவு பூசாம. இதுவும் பொதுவா இலக்கியம் தானே இயற்கை எழுதும் இலக்கணமோ. மேகம் ஒரு ஈரச்சேல வானத்தில காய போல தூவமலை சாரல் போல சிரிச்சான் புது புது விதத்தில ஓல குறுத்தோல காத்துல ஆடுது கண்ணன தேடுது. வாழையில வாழை வாசலில் ஆடுது வேலைய கூறுது. மல்லிகையும் பூத்தாச்சு அள்ளியும் தான் பூத்தாச்சு. கன்னி பொண்ணுதான் காத்திருந்து பார்த்தாச்சு. மல்லிகையும் பூத்தாச்சு அள்ளியும் தான் பூத்தாச்சு. கன்னி பொண்ணுதான் காத்திருந்து பார்த்தாச்சு. உலகம் முழுதும் பருவத்தின் கோலம் மனசு முழுதும் கனவு மயம். பொண்ணு இவ சின்ன பொண்ணு பேர் மட்டும் சின்ன கண்ணு. பூவரசம் பூவ போல சிரிச்சான் புது புது விதத்தில ஓல குறுத்தோல காத்துல ஆடுது கண்ணன தேடுது. வாழையில வாழை வாசலில் ஆடுது வேலைய கூறுது. கதகதையா காரணமா கல்யாண தோரணமா காத்தாடுது. ஆஹா நல்ல 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 லா 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 லா. அண்ணே வணக்கண்ணே. ஏன் மங்களம் உண்டாகட்டும். அது நான் சொல்லணும் நீயே முத்துற. அண்ணே அவளுகளுக்கு சொன்னேனே. 100 ஆண்டு காலம் நல்லா இருப்பியா? நீ 115. அப்போ நானு ஏண்ணே எனக்கு மட்டும் 5 70. வருஷம் கம்மி 15 வருஷம் கம்மி. என் தங்கச்சி ஸ்கூல்ல ஆண்டு விழாவில் பேசுன மாதிரி பேசுது. தங்கச்சி பறை விரட்டத்தா. பறை வந்து விட்டது. வந்துருச்சு அண்ணா. ஒரே விரட்டு தானே அண்ணா? வந்துருச்சுன்னா விரட்டுனா விரட்டாதுங்க. மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்படியா அண்ணா? விரட்டிடு. அண்ணா பறவை மட்டும் விரட்டணுமா இல்ல ஆடி பாடி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாமா அண்ணா? பறையை விரட்டிக்கிட்டே ஆடு. பறவை விரட்டிக்கிட்டே ஆடவா? பறையை விரட்டக்கூடாது. ஃபாரஸ்ட் ரைடு வந்துருச்சு. எம்கேஆர் பயலுகடா கொடூரமா 210. என் பாறைப்பட்டி அங்கு சவுண்ட் சர்வீஸ் இளஞ்சிங்கம் நற்பணி மன்றம். யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணனா?
4வது மேடை. எத்தனை மேடையா இருந்தாலும் உங்க அன்புக்கு நான் அடிமை. நன்றி நன்றி. அங்கு சவுண்ட் சர்வீஸ் உறவுகளுக்கு நன்றி. அப்புறம் பேசுவான். பறை எடுத்தா கூடலூர் கொண்டு மல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி. கூடலூர் கொண்டு மல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி. ஆசை கொத்த வள்ளி வந்தே கொஞ்சம் தள்ளி. ஆசை கொத்த வள்ளி வந்தே கொஞ்சம் தள்ளி. கூடலூர் கொண்டு மல்லி அப்படியே ஆடி மாங்க மரத்துல மங்காய பாடி மாங்க மரத்தி வந்ததாரு. துண்டு எப்படி விழுகும்? வள்ளிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அருமையான ஆட்டம். பறை எடுத்தா அலோலோ 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 சோ அலோலமே அலோலோ அலோலோ ஆலோலம் சோலோலமே பணத்தில பட்டமிடும் செம்பருது கூட்டங்களா. நீங்க தரையத்தான் கொய்யாம பறந்தேதானே போவீங்களா. அலோலோ 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 சோ அலோலமே சோ அலோலமே அலோலமே சோ சோ என்னண்ணே எந்த பறவையும் போக மாட்டேங்குது. போகாது. பறவை பூரா பெப்பிக்கால தின்றுச்சு. ஞான பறவைகள்னே. ஆமாத்தா. பேபிக்கால தின்னா எப்படி ஒட்டிக்கிச்சா? ஆ? சரி என்னாச்சு? காமெடி சந்துரு கன்ஸ்ட்ரக்ஷன் கார்த்திகன் சார்பாக எம்கேஆருக்காக 50 ரூபா. நன்றி. என்ன நீ போல இன்ஜினியரே. நன்றி இன்ஜினியரே. ஸோ அண்ணே நான் போய் ஓய்வு எடுக்கிறேன். மதிப்புக்குரியவர்கள் யாரும் வந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? ஆமா பெரிய பெரிய ஞானிகள் முனிகள்லாம் வருவாங்க இல்லையா? என்ன எடுக்கிற? முனிவர்கள் ஞானிகள். ஓய்வு எடுக்கிற. ஆமா என்ன பண்ணுவேன்? நான் எவ்வளோ நேரம் நான் பறவை விரட்டிட்டு இருந்தேன். அம்மா ரேஷங்கல்ல அரிசி போட்டு துவைச்சு போனேன். ஓய்வு எடு. நீங்க ஓய் விடுங்க. நீங்க போய் பாயில விடுங்க. சரி அப்ப வரட்டுமா? ஸோ